நீ கருப்பா இருக்கியா? அப்ப நீ ஒரு ஏழை, கெட்டவன், திருடன். எஸ், இந்தியாவில் நீங்க கருப்பா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பேர் தான் கலரிசம். உலகம் முழுக்க ஒரு ரேஸ் இன்னொரு ரேஸை கீழேயோ இல்ல மேலேயோ பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு ரேசிசம். ஆனா இந்தியால நம்ம எல்லாருமே ஒரே ரேஸ் தான். ஆனா இவன் வெள்ளையா இருக்கான், இவன் கருப்பா இருக்கான் அப்படின்னு பிரிச்சு பாக்குறதுக்கு பேர் தான் கலரிசம். இந்த கலரிசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சாதாரணமா உங்க வீட்லயே எங்க வீட்லயே மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே இருக்கு. இந்தியன் சினிமா, பாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் இதுவரைக்கும் வந்த நிறைய படங்கள்ல படிச்சவன், பணக்காரன், நல்லவன் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேர் ஸ்கின்னா காட்டியிருப்பாங்க. இதே படிக்காதவன், கெட்டவன், ரவுடி இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கின்னா காட்டியிருப்பாங்க. அதுல வர ஹீரோஸ் எல்லாம் கருப்பா தான் இருப்பாங்க. ஆனா அதுல வர முக்காவாசி ஹீரோயின்ஸ், முக்காவாசி இல்ல 99.9% ஹீரோயின்ஸ் வெள்ளையா தான் இருப்பாங்க. இவரு எஸ்கே, மத்த படங்கள்ல நடிக்கிறவரு. இவரும் எஸ்கே தான், மாவீரன் நடிச்சவரு. மற்ற படங்கள்ல இவர் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆளாவோ, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவோ, மாஸ் ஹீரோவோ, போலீஸாவோ காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல இவர் ஒரு லோ கிளாஸ காட்டியிருப்பாங்க. ஸோ லோ கிளாஸ் இருந்தா கருப்பா தானே இருக்கணும். இவர் தான் ஜெயம் ரவி மோகன். இவர் நார்மலா இதோ இப்படிதான் இருப்பார். இந்த படங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு கலர் டோனே வேற மாதிரி இருக்கு. அவங்கள அந்த டோன்லயே நடிக்க வச்சாதான் என்ன. அவங்க நார்மலா இருக்கும்போது ஒரு மிடில் கிளாஸாவோ இல்ல அப்பர் மிடில் கிளாஸாவோ இல்ல பணக்காரங்களோ இருக்கும்போது லைட் ஸ்கின்ல காட்டுறதும், அவங்கள லோ கிளாஸா இருக்கும்போது கெட்டவனா இருக்கும்போது அவங்கள கருப்பா காட்டுறதும் ஒரு வித அஜெண்டா. இவங்க மட்டும் இல்ல, நிறைய ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ், கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சு நடிக்க வச்சிருப்பாங்க. ஏன் கருப்பா இருக்கிறவன் வந்துட்டு பணக்காரனா இருக்க கூடாதா? ஏன் வெள்ளையா இருக்கிறவன் ஏழையா இருக்க மாட்டானா? வெள்ளையா இருக்கிறவன் கெட்டவனா இருக்க மாட்டானா? கருப்பா இருக்கிறவன் படிச்சிருக்க மாட்டானா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ் சினிமால காமெடி கூட இந்த ஸ்கின் கலர் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுல இன்னும் பெரிய காமெடி என்னன்னா, அந்த காமெடி பண்றவரும் கருப்பா தான் இருப்பாரு. ஆனா கருப்பா இருக்கிறவங்கள பார்த்து காமெடி பண்ணுவாரு. கருப்பா இருக்கிற நம்மளும் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஃபேர் ஸ்கின் அப்சஷன். நமக்கு ஏன் ஃபேர் ஸ்கின் மேல இவ்வளவு மோகம்? அதுக்கு காரணம் ஹிஸ்டரியில இருந்தே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கடவுள்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாம் நல்லா வெள்ளையா இருப்பாங்க, சுண்டி விட்டா ரத்தம் வரும், கண்ணமெல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ல இருக்கும். தமிழ் கடவுள் முருகன் கூட வெள்ளையா பிங்க் கலர்ல இருக்கு. அதுக்கு அடுத்த ரீசன் எடுத்து பார்த்தோம்னா கேஸ்ட் சிஸ்டம். இந்த கேஸ்ட் சிஸ்டமும் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. பிகாஸ் அப்பர் கேஸ்ட்னு கருதப்பட்டவங்க லைட் ஸ்கின்னா இருந்ததும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமும், அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அண்ட் இப்ப இருக்கிற மீடியா, சினிமா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்துதான் இந்தியன்ஸோட மனசுல ஃபேர் ஸ்கின்னா இருக்கிறது தான் அழகு அப்படின்னு ஆழமா நம்ப வச்சிருக்கு. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி. இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி ஒரு $multi-million இண்டஸ்ட்ரி. அதுல இந்தியா தான் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் மார்க்கெட் இன் தி இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்தியன்ஸோட ஃபேர் ஸ்கின் ஆப்சஷன் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதை எப்படி வியாபாரமாக்கணும்னு தெரிஞ்சிருந்தது. நம்ம நிறைய இந்த மாதிரி ஃபேர்னஸ் ஸ்கிரீன் ஆட்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். அதுல என்ன காட்டுறாங்க? கருப்பா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, கான்ஃபிடன்ஸ் இருக்காது, வேலை கிடைக்காது, யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரீமை போட்டதும் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், மாப்பிள்ளை கிடைச்சிரும், எல்லாரும் அவங்கள மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ரொம்பவே தைரியமா கருப்பா இருக்கிறது ஒரு சாபங்கிற மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவில் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி, அதான் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்போம். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு பிரியங்கா சோப்ரா, ஷாருக் கான், யாமி கௌதம் இவங்கள மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் பண்ணாங்க. இந்த கிரீமை தடவுனதுக்கு அப்புறம் தான் இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டிங் பயங்கரமா பண்ணாங்க. ஃபேர்னஸ் கிரீம்களோட கம்பெனிகளோட டேக் என்ன தெரியுமா? லைட்டர் இஸ் பெட்டர். அதாவது வெள்ளையா இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். சோஷியல் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களோட பெண்களை தான் அதிகமா போக்கஸ் பண்ணுது. ஏன்னா இந்த சொசைட்டில ஆண்களை விட பெண்கள் தான் கலர் வச்சு அதிகமாவே டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க. ஒரு பொண்ணு கருப்பா பிறந்துட்டா கவலைப்படுற பேரண்ட்ஸும் கருப்பா தானே இருக்கு அப்படின்னு கம்மியா பாக்குற ரிலேஷன்ஷிப் செய்யறாங்க. இந்த காலத்திலையும் அவங்க எல்லாம் எப்படியாவது வெள்ளையாகணும் அப்படின்னு கண்ட கருமாந்தர் கிரீமையும் மூஞ்சில போட்டு அப்பி விடுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். இதனால அந்த குழந்தைங்களோட கான்பிடன்ஸே மொத்தமா உடைக்கப்படுது. இந்த ஸ்கின் டோனை வச்சு கிண்டல் பண்றது, அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி சோசியல் ப்ரெஷர்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன நம்புவீங்களான்னு தெரியல, கலரை பார்த்து வேலை கொடுக்குற கம்பெனிஸ் தான் இன்னும் இந்தியாவில இருக்கு. நீங்க பெருசா ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. உங்க வீட்டுக்கு குழந்தைங்களே கூப்பிட்டு கருப்பா இருக்கிற ஒருத்தரையும் வெள்ளையா இருக்கிற ஒருத்தரையும் காட்டி இதுல யார் அழகா இருக்கான்னு கேளுங்களேன், வெள்ளையா இருக்கிறவங்க தான் அழகா இருக்கான்னு சொல்லுவாங்க. இதுல யார் கெட்டவங்கன்னு கேளுங்களேன், கருப்பா இருக்கிறவங்க தான் கெட்டவன்னு சொல்லுவாங்க. இது அந்த குழந்தைங்களோட தப்பு இல்ல, சொசைட்டியாவும் பேரண்ட்ஸாவும் நம்மளோட தப்பு. ஏன்னா நம்மளை அறியாமலேயே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கெட்டா சொல்லி கொடுக்கணும். இதை எப்படி மாத்துறது? எல்லாரும் சமம் தான் அப்படின்னு நம்ம பேசுறோம், ஆனா அதை நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது? ஹீரோஸோ இல்ல பசங்களோ கருப்பா இருந்தா அவங்கள பத்தி பாட்டெல்லாம் பாடுவோம். ஆனா இதே பொண்ணுங்க கருப்பா இருந்தா அவங்களை கிண்டல் பண்ணுவோம், காமெடி பண்ணுவோம். இதெல்லாம் முதல்ல மாத்தணும்.
ஸ்கூல்ல இருந்தே நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஒருத்தரோட நிறமோ ஜாதியோ மதமோ உருவமோ எதை வச்சும் ஒருத்தரை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒருத்தரோட கேரக்டர் தான் நமக்கு முக்கியம், அவங்களோட வெளி தோற்றம்ன்ற ஒண்ணு நமக்கு முக்கியமே கிடையாதுன்னு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எஜுகேட் பண்ணணும். வெளிநாட்டுல ஒருத்தரோட நேரத்தை வச்சு கிண்டல் பண்ணா இட்ஸ் சீரியஸ் அஃபென்ஸ். அவங்கள ரேசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள தண்டிக்கிறதுக்கு நிறையவே சட்டங்கள் இருக்கு. எங்கேயும் சட்டங்கள் இருக்கு. ஆனா அதை நிறைய பேர் நம்ம யூஸும் பண்றது இல்ல. அது அவ்வளவு சீரியஸாவும் யாரும் எடுத்துக்கிறது இல்ல. நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இல்ல உங்ககிட்ட யாராவது வந்து நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். அது என்ன கருப்பா இருந்தாலும் அழகா இருக்க, அவ்வளவுதான். ஸோ கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நான் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதை பத்தி பேசலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல்.